நான் தான் மாப்பிள்ளை எல்லாம் தொண்டை மாப்பிள்ளையா இருங்கன்னா அதை வந்து அதிமுக சொல்லலாம், அதுக்கு கட்டமைப்பு இருக்கிறது. திமுக சொல்லலாம், விஜய் போன்றவர்கள் அதை சொல்லக்கூடாது. விஜய்க்கு வந்து ஒருவேளை 2026 வந்து பெரிய தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியாது என்பதை ஒரு கட்சிக்காரனே ஒத்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும் அல்லது விசிகா வளர்க்கணும், ஏதோ ஒரு கட்சியை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும்னா நம்ம ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளராக இருந்தோம்னா நம்ம மக்கள் வந்து நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க. காங்கிரஸ் ஒருவேளை நகர்ந்து விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்க, பாஜக நெருங்கி வந்து திமுகவுமே அந்த நிலைப்பாட்டிலே வந்து சரிந்து போவது என்பது அவர்களுக்கு அரசியல் ரீதியாக வீழ்ச்சியை தான் தரும். விஜய் மீது அவர்களுக்கு ஒரு கண் இருக்கும், அது இந்த தேர்தலுக்காக பயன்பாட்டிற்கு அது வராது. தேசிய அளவில் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் அரசியலுக்கு அது எதிரானதாக. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக தேர்தல் அரசியல் கள நகர்வுகளை ஒவ்வொன்றா உற்று நோக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதனால் வரையும், அதாவது 26 தேர்தலுக்கு முன்பு 21 தேர்தல் வரையும் திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்ற மாதிரி தான் அதிமுக உதயமானதுக்கப்புறம் இந்த 20 அரசியலாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து விஜய் உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து அவருக்கான ஒரு வெயிட்டேஜ், பட் அவர் வந்து இன்னும் அன்டெஸ்டட் வாக்கு வங்கி தான், இன்னும் வந்து சோதனை செய்யப்படாத வாக்கு வங்கியாக இருக்கார். பட் வந்து அவருடைய கரிஸ்மேட்டிக், அவருக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ அவரை வச்சு இன்னொரு அரசியல் கணக்கில் நகருது. அதாவது பல கட்சிகள் வெளிப்படையே வந்து அவரை எங்களோட கூட்டணிக்கு வாங்க அழைக்கிறாங்க ஒன்று, இல்லை அவர் நான் தனித்து நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் கூட சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த வாய்ப்பு அப்படின்னா திமுக கூட்டணியை உடைச்சி இதில் இருக்க நபர் அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி அளவில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த டைமென்ஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அரசியல் களத்திற்கு வந்ததற்கு பின்பு திமுக வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு கடந்த காலங்களிலே இருந்த ஒரு ஒற்றை வாய்ப்பாக இருந்த அதிமுக என்கிற அந்த நதிக்கரை உடைக்கப்பட்டதற்கு பின்பு, அந்த கட்சி உடைந்ததற்கு பின்பு, அது பலவீனப்படுகிற இடத்தை எட்டு நிரப்பக்கூடிய சக்தியாக விஜய் வந்து விடுவார் என்ற ஒரு அரசியல் கணக்கு பல பேர் மனதிலே இருக்கிறது. அதற்கு ஏறத்தாழ இளம் வாக்காளர்களாக இருக்கிறவர்கள் வந்து முதல் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கிறவங்க, 2K கிட்ஸாக இருக்கிறவங்க, வெறும் இளைஞர் சக்தி வந்து அவர் பின்னால் பாய்கிறது. அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. நமக்கு அவரோடு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி, நமக்கு உவப்பான கருத்தா இல்லையா என்பதை தாண்டி அவர் பின்னால் இளைஞர் சக்தி இருக்கிறது என்பது வந்து மறுக்க முடியாத விஷயம். ஆனால் விஜய் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு முடிவை எடுத்து, இப்போ கடந்த காலங்களில் வந்து மூப்பனார் போன்றவர்கள்லாம் கிங் மேக்கராக இருந்தாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு ஒன்று உருவாக்குற போது அவர் தன்னை முதன்மைப்படுத்தாமல், நினச்சா முதன்மையும் படுத்தியிருக்கலாம், சில எம்எல்ஏக்களையும் கூட வர வச்சிருக்கலாம். அப்படி பண்ணாமல் அவர் வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக வந்து மாறி யாரோடு யார் கூட்டணி போனாலும் இது வெற்றி கூட்டணியாக மாறும் என்பதை நோக்கிய பயணத்தை அவர் செஞ்சார். இப்போ விஜய் என்ன செய்யணும்னா, தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற இடத்தை விட்டு தவிர்த்து கொண்டு நான் ஒரு கூட்டணி அமைக்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து நம்ம உருவாக்குவோம், உருவாக்கியதற்கு பின்பு நாம் கலந்து உரையாடி யார் வலிமை மிக்கவர்களோ, யார் கருத்து உடன்பாட்டின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சரை நான் தேர்வு செய்வேன். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், நான் வந்து திருமாவளவனை முதலமைச்சராக்குவேன். நான் வந்து ஒரு இது வரைக்கும் தமிழ் சமூகத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, ரொம்ப விளிம்பு நிலை சமூகத்திலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வரலை, நான் வந்து திருமாவளவனை முதலமைச்சராக்குவேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இல்லை நான் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நான் ஒருத்தர் அறிவிப்பேன் என்பது போன்ற ஒரு மெச்சூரிட்டியான பாலிடிக்ஸை நோக்கி அவர் நகர்ந்தார்னு வச்சுக்கோங்க, அவர் கூட்டணி வந்துடும். ஓகே. அவருக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, நான் தான் மாப்பிள்ளை எல்லாம் தொண்டை மாப்பிள்ளையா இருங்கன்னா அதை வந்து அதிமுக சொல்லலாம், அதுக்கு கட்டமைப்பு இருக்கிறது. திமுக சொல்லலாம், அதுக்கு மாபெரும் கட்டமைப்பு இருக்குது, வெற்றி வாய்ப்பு இருக்கு. விஜய் போன்றவர்கள் அதை சொல்லக்கூடாது. விஜய் போன்றவர்கள் வலிமையின் அடிப்படையிலே ஒருவரை முதல்வராக தேர்வு செய்வோனாங்க. நம்ம விசிறடிக்கிற குஞ்சுகள் வந்து அதை விரும்ப மாட்டாங்கன்னாலும் கூட அவர் அதை மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனையோடு இருந்தாங்கன்னா, பிரிந்து செல்பவருக்கு, அதாவது திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு தமிழ்நாட்டில் இல்லை. ஒன்வே டிராஃபிக் மாதிரி, ஒரு வழி பாதை மாதிரியாக இது மாற்றப்பட்டு விட்டது தமிழ்நாட்டினுடைய அரசியல். அப்போ மாற்று அரசியல் உருவாவதற்கு ஏதாவது ஒருத்தர் 2வது இடத்துல இருந்ததே ஆகணும். அதை வகுப்புவாத சக்திகள், மதவாத சக்திகள் அந்த இடத்துக்கு வந்து விடாமல் திராவிட இயக்க உணர்வுடையவர்கள்,
அல்லது இடதுசாரி சிந்தனை இருக்கிறவர்கள், முற்போக்கு சிந்தனை இருக்கிறவர்கள்ல ஒரு கூட்டம் அந்த இடத்தை வந்து இட்டு நிரப்பினா தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லதுதான். ஏன்னா திமுகவுக்கு ஒரு வலிமையான எதிரி தேவைப்படுகிறது. அந்த எதிரியாக கடந்த காலத்திலே எம்ஜிஆர் இருந்தார். அப்படி ஒரு வலிமையான எதிரியாக கடந்த காலங்களில் ஜெயலலிதா இருந்தார். ஒரு வலிமையான எதிரியாக வந்து எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலினால பார்க்க முடியல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதிமுகவை விடவும் வலிமையான எதிரியாக இந்தியா மொத்தத்தை ஆளக்கூடிய கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம், அவங்களுடைய திட்டங்கள் தவறானது, அவங்களுடைய கொள்கை வந்து தவறானது என்று மோடியை எதிர்ப்பதன் மூலமாக, ஒரு வலிமையான அரசியல் கட்சியை எதிர்ப்பதன் மூலமாக, ஒரு அதிகார மையத்தை எதிர்ப்பதன் மூலமாக நாங்கள் ஜனநாயக சக்தி என்று ஸ்டாலின் சொல்றார். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு எதிரி வேண்டும் அப்படிங்கிறப்ப ஸ்டாலினை வந்து எதிரின்னு இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, விஜய் தான் சொல்றாரு. ஸ்டாலின் விஜய் பேரை உச்சரிக்க மறுக்கிறார், ஒரு முறை கூட சொல்ல மறுக்கிறார். அப்ப விஜய் போன்றவர்கள் வந்து என்ன செய்யணும்னா, ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக தன்னை வந்து அதனுடைய ஒரு கிங் மேக்கராக தன்னை உருவாக்கி கொண்டு, அதையெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு சூத்திரதாரியாக தன்னை மாற்றிக்கொண்டு ஜனநாயக சக்தியை முன்னிலைப்படுத்தினான்னு வச்சுங்க, அவர் ஒரு மாபெரும் சக்தியாக மாறுவார் எதிர்காலத்தில். ஆனால் விஜய்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னா, விஜய்கிட்ட தொடர் செயல்பாடுகள் கிடையாது. எப்பயாவது ஒரு முறை வந்து திடீர்னு வந்து நம்ம வந்து திருப்போணம் இளைஞர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு அவங்க அரசு நடவடிக்கை எடுத்துருச்சு. நடவடிக்கை எடுத்ததற்கு பின்பு தான் அவர் கிட்டத்தட்ட அவருக்கு அனுமதியும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அனுமதியை மீறி கூட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். ரொம்ப தாமதமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அவர் நடத்துகிறாரு. அப்படி நடத்தும் போது திமுக ஆட்சியில் நடந்த காவல் சித்திரவதை மரணத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு 24 குடும்பங்களை மட்டும் அழைக்கிறாரு. ஆனால் நியாயமாக பார்த்தால் காவல் சித்திரவதைக்கு எதிராக தொடர்ந்து இயக்கம் நடத்துகிறவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், களப்பணி செய்கிறவங்க, ரிட்டையர்டு ஜட்ஜாக இருக்கிறவங்க என்று பல பேர் இருக்கிறாங்க இப்பயும். இப்போ மதுரையில் மக்கள் கண்காணிப்பகம் ஹென்றி திமன் இருக்கிறாருன்னா, சென்னையில் வந்து பேராசிரியர் மார்க்ஸ் மாதிரி மனித உரிமை ஆர்வலர்கள் பல பேர் இருக்கிறாங்கல்ல. அவங்களையெல்லாம் களத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியே நாங்கள் இதை வந்து ஒரு நாள் ஏற்க மாட்டோம்னு சொன்னால் அது கருத்தியெல்லாம் மாறும். இவர் என்ன செய்யறாருன்னா, சினிமாவில் எல்லா பிரச்சனைகளையும் ஹீரோ வந்து ஒருத்தர் வந்து காப்பாற்ற மாட்டான் கடைசியில் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அடி வாங்கிட்டு இருப்பாங்கல்ல ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஆகிற வரைக்கும். அது மாதிரியே சினிமா மாதிரியே ஹேண்டில் பண்ணுறார். கோர்ட்டு படத்துக்கும் அரசியலுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் கற்றுக்கொண்டாருன்னா அரசியல் அவர் முன்னுக்கு வருவார். அவருக்கு அந்த மாதிரி திட்டமே இல்லாமல் அவரை அவங்களே புகழ்ந்துக்கிறது. அடுத்து 2026 நம்ம தான் அப்படின்னு ராஜ்மோகனை விட்டு பேச விடுறது, ஆதவர்ஜனா விட்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லி இப்படி சொரிஞ்சுக்கிற போது சுகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தன்னைத்தானே சொரிஞ்சு சுகம் அடைகிறாங்க. ஓகே சார், ஆனால் நீங்கள் விஜய் கிட்ட இந்த மாதிரியான சில விமர்சனங்கள் முன் வைக்கிறீங்க. ஆனால் வந்து அவருடைய அரசியல் கொஞ்சம் லேகாக இருக்குங்கிறது உண்மைதான். இருந்தாலும் அவர் மீது வந்து பல கட்சிகளுக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகமாக வருது. குறிப்பாக வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேசுகிறாங்க. அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாங்கின அழைப்பு கொடுக்குறதெல்லாம் தாண்டி திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய பல நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர்கள்ட்ட அவங்க என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இவ்வளோ சீட்ஸ் வேணும் திமுக கூட்டணிக்குள்ளே, அதே மாதிரி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அதை கொடுக்க மறுத்தா நம்ம விஜய் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதை நோக்கி நகருவோம். ரெண்டாவது விஜயும் டெல்லி காங்கிரஸ் ஹைகமாண்டும் ஒரு பழக்கத்தில் இருக்காங்க. ஸோ வந்து அது ஈஸியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நோக்கி அவங்க நகராங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை வந்து விஜயை வந்து விரும்புமா, அதை நோக்கி நகர்த்துவார்களா, கூட்டணிக்காய் நகர்த்துவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து நடைமுறையில் ரொம்ப சிரமம் இருக்கிறது. ஏன்னா இந்தியா கூட்டணி என்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியில் மிக முக்கியமான பங்களிப்பை வந்து செலுத்தக்கூடிய இடத்துல திமுக இருக்கிறது. ராகுல் காந்தி தான் அடுத்து பிரதமராக வர வேண்டும்னு காங்கிரஸ் கட்சியே சொல்லாத நேரத்தில் திமுக சொல்லக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. அப்புறம் இது சோனியா காந்தி மன்மோகன் சிங் காலத்தில் இருந்து தொடர்ந்து இந்த கூட்டணி வந்து உடையாமலும் எந்த கருத்து முரண்பாட்டுகளுக்குள்ள ஈழத்தமிழர் பிரச்சனையை வந்து நியாயமாக காங்கிரஸை விட்டு திமுக வெளியேற வேண்டிய ஒரு சரியான காலகட்டம். அது மாதிரி பெரும் சூறாவளியான பிரச்சனைகளுக்குள்ளே கூட இந்த கூட்டணி உடையாமல் அப்படியே பொத்தி பாதுகாத்து கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் வந்து ஒரு கூட்டணி மாற்றத்தை வந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைமை சொல்லுகிற கருத்துக்களை கேட்டுக்கொண்டு, இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஒரு அணி அரசியலை அப்படி அவர்கள் கட்டமைப்பார்களா என்று கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலை தான் அவங்க அதிகமாக குறி வைப்பாங்க. ஏன்னா எப்படி போனாலும் காங்கிரஸ் வந்து தலைகீழ தண்ணியை குடித்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை நோக்கி அவர் வரப்போறதில்லை. ஒருவேளை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுன்னு வச்சுக்கிறோமே ஒரு பேச்சுக்கு, அகில இந்திய தலைமையின் ஒப்புதலோடு கூட ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுங்க, வலிமை பெறப்போவது விஜயா காங்கிரஸ் கட்சியான ஒரு கேள்வி இருக்கு. விஜய் தான் வலிமை பெறுவார். காங்கிரஸ் கட்சி வந்து வலிமை பெறும் சொல்ல முடியாது. கூடுதலாக சீட்டு வந்து தொகுதிகளில் போட்டியிடலாம், வெற்றி வாய்ப்பை பெறுவார்களான்னு சொல்ல முடியாது.
அப்போ இது வந்து விஜயை வலிமைப்படுத்துவதற்கு எதற்கு காங்கிரஸ் கட்சி கீழே இருந்து இறங்கி வரணும், மேலே இருந்து எதுக்கு கீழே இறங்கி வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் சார் இப்போ என்ன விஷயங்கள் குறிப்பிட்றாங்கன்னா வந்து இப்போ காமராஜரை பற்றி திருச்சி சிவா சொன்ன கருத்தில் வந்து ஒரு பெரிய பூகம்பம் கிளம்பி இருக்குது, அது டிஸ்கஷனாக மாறிட்டு இருக்கு. ரெண்டாவது எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய என்டிஏல இருக்கக்கூடிய பாஜக வந்து ரொம்ப இவ்வளோ அசிங்கத்தெல்லாம் பொறுத்து நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கணுமா, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு கலங்கப்படுறாங்க, அவங்களும் ஒரு பக்கம் ப்ரெஷர் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட பார்த்து கூட அவங்க அந்த மாதிரி விஷயத்தை நோக்கி நகருவாங்களா எப்படி? இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இருந்த கடந்த கால முரண்பாடுகள் இருக்குல்ல, அந்த முரண்பாடுகளை பழைய ஆட்கள் எல்லாருக்குமே தெரிந்த முரண்பாடு தான். காமராஜரை மேடை தோறும் எப்படி விமர்சித்தார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்தது தான். அதே சமயத்தில் அவர் வந்து திராவிட இயக்கம் எழுச்சி பெற்ற காரணத்தினால தான் மூதறிஞர் ராஜாஜியா சத்தியமூர்த்தியான்னு இருந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு நான் பிராமினா இருக்கக்கூடிய, பிராமணர் அல்லாதவராக, பார்ப்பனர் அல்லாதவராக இருக்கக்கூடிய காமராஜர் மாநில தலைவராக முன்னிலைப்படுத்தப்பட்டதே திராவிட இயக்கம் நீதி கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு எழுச்சியின் விளைவாகத்தான் அவர் அப்படி அறிவிக்கவே படுறார். ஆனால் என்னன்னா, காமராஜரை வீழ்த்தியது திமுக கிடையாது. அன்றைய தேசிய தலைமையாக இருந்த காங்கிரஸ் கட்சி மொழி திணிப்பின் மூலமாக தமிழ்நாட்டிலே வந்து இளைஞர்கள் எழுச்சியாக போராடி கொண்டிருந்த போது துப்பாக்கி சூடு நடத்துறது மூலமாக அல்லது ஒடுக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு ஆளானதன் மூலமாக தமிழ்நாடு மொத்தத்துமே ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பலை உருவாகிவிட்டது. அந்த எதிர்ப்பலையின் காரணமாகத்தான் ஒரு கல்லூரி மாணவன் வந்து காமராஜரை தோற்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததற்கு காரணம் காமராஜர் மீதான இமேஜ் அல்ல, அவருடைய கட்சி எடுத்த நிலைப்பாடு அன்றைக்கு தவறானது. இந்தி திணிப்பை வந்து அவர்கள் திணித்தது தவறானது. அதே மாதிரி மாநில அரசை வந்து கலைப்பது என்று எமர்ஜென்சியை அறிவித்தது என்று பல தவறான முடிவுகளை வந்து அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை எடுத்தது. அந்த முடிவுகளில் பாதிக்கும் மேற்பட்ட முடிவுகளில் காமராஜருக்கு உடன்பாடு கிடையாது. காமராஜர் வந்து எமர்ஜென்சி வந்து ஏற்றுக்கொண்ட தலைவர் அல்ல. அப்போ இந்த அரசியல் மாற்றத்துக்கெல்லாம் அன்றைய தேசிய தலைமை எடுத்த தவறான முடிவு தான் காரணமே தவிர திமுக தான் காரணம் அல்ல. திமுக கட்டுக்கதைகளை பரப்பி ஆட்சியை வீழ்த்தி விட்டார்கள்னா, அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து உயிரிழந்த, துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி உயிரிழந்தவர்களுடைய தியாகிகள்லாம் வந்து என்ன கற்பனை கதையாது, அதெல்லாம் கட்டுக்கதையாது. அப்படி அல்ல. மேடை பேசுவதன் மூலமாக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு தவறாக சொல்கிறாங்க. மேடை பேச்சின் மூலமாக ஆட்சிக்கு வரணும்னா வைகோ வந்து முதலமைச்சராக இருந்திருக்கணும், தமிழருவி மணி அமைச்சராவது இருந்திருக்கணும், நாஞ்சில் சம்பத் எம்எல்ஏவாவது இருந்திருக்கணும், பெரிய பெரிய பேச்சாளங்க குமரி ஆனந்தா பெரிய பேச்சாளர் அந்த காலத்தில், அவரெல்லாம் ஒரு பெரிய தலைவராக வந்து வர வேண்டியவர், அதிகார மையத்துக்கு வந்திருக்கணும். நல்லா பேச தெரிஞ்ச ஆளுக பூரா நாசமாக தான் போயிருக்காங்க. இப்போ பெரும்பகுதியான ஆட்களில் செயல் திட்டங்களின் வழியாக தான் மக்களின் நம்பகத்தன்மையை பெற முடியும். அது வந்து ஒரு கட்டுக்கதைகளை சொன்னார்கள் அப்படிலாம் பேசுறது இருக்கல. என்னன்னா, நாங்கள் தேர்தல் நெருங்கி வருகிறது, எங்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் தர வேண்டாம் அப்படின்னால ஒரு சலசலப்பை பயன்படுத்தி கொள்கிறாங்க. திருச்சி வேலுச்சாமியை விட்டு ஒரு பழைய காலத்து கதையெல்லாம் ஏடா கூடமாக பேசி அவர் ஏசி வச்சுருந்தாருங்கிறது என்ன வந்து பெரிய தேசிய குற்றம். அது ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஒன்று சாமானியர். அவர் எல்லா அன்னைக்கு வந்து தோழர் தியாகு கூட அதை குறிப்பிட்டு சொன்னார், எல்லா பண்ணையார்களும் ஜமீன்தார்களையும் வந்து பின்னாடி இருந்து காமராஜர் அவர்கள் இயக்குனார் அப்படிங்கிற ஒரு வரலாறு சேர்ந்தா இருக்குது. அதுக்காக அவரை நம்ம விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது வேற, அவர் மேன்மை மிக்க மனிதர் என்பது வேற. அதுக்காக வந்து அவர் வந்து எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற உண்மையை இப்போ காமராஜர் இல்லத்துக்கு போனோம்னா ஏசியை கழட்டிடுவாங்களா? இங்கே இருக்கே. இல்லை சார், அதாவது எல்லா நபர்களுக்கும் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், ரெண்டு பக்கம் இருக்கும். ஆனால் வந்து தேர்தல் நேரத்தில் எதெல்லாம் விவாத பொருளாக மாறணுமோ அதுதான் ஆகணும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் தேவையில்லாமல் கிளப்புறாங்க? இந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு வந்து காங்கிரஸ்குள்ளேருந்து திமுக எதிர்ப்பு வருது, அதை அவங்க ஃபேஸ் பண்ணி வேண்டிய நெருக்கடி தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி அதை வந்து எதிர்க்கட்சிகளும் பயன்படுத்துகிறாங்க, அதை அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் இப்படி போகும்பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து காங்கிரஸில் பல ஃபேக்டர் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட சில ஃபேக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விஜய் வந்து எங்களுக்கு ஒரு நாள் ஆப்ஷனாக தெரியுற அப்படின்ற மாதிரி சில மூவ் வந்து அங்கே டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அது எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க, அந்த டைமென்ஷன்? அப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்னா பரிசோதனை முயற்சியில் இருக்கக்கூடிய விஜய்க்கு பக்கத்தில் போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸில் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்கெல்லாம் அதிகார மையமாக விஜய் வந்துடுவார்னு ஏமாளித்தனமாக போய் நிற்கக்கூடிய அளவுக்கு வருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. விஜய்க்கு வந்து ஒருவேளை 2026 வந்து பெரிய தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியாது என்பதை ஒரு கட்சிக்காரனே ஒத்துக்கிறான். 2031 அடுத்து இன்னொரு எலெக்ஷன் வருகிற போது வேண்டுமானால் அவங்க ஒருவேளை எழுச்சி பெறலாம். அவர் அரசியலில் தீவிரமாக ஒருவேளை இயங்கினால் எழுச்சி பெறலாம். அந்த காலகட்டத்தில் வேண்டுமானால் நீங்கள் சொல்வது மாதிரியான இந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கு சாத்தியம் இருக்குது. இப்போ உடனடி சாத்தியம்ங்கிறது இல்லை. அது ஏன்னா இப்போ ஜெயலலிதா சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஏடிஎம்கேல அது வந்து போட்டியிடுவதற்கான தொகுதி அல்ல, எம்எல்ஏ சீட்டு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா உறுதியாக ஜெயிச்சிடலாம். அந்த உத்தரவாதம் ஒரு அரசியல் கட்சிக்கு இருந்தால் மட்டும்தான் அணி மாறுவாங்க. ஏன்னா தேர்தல் வியாபாரம்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பல கோடிகள் புழங்குகிற ஒரு பெரிய கார்ப்பரேட் பிஸ்னஸ் எல்லாம் தாண்டின ஒரு வியாபாரமாக தேர்தல் வேட்பாளர் நிறுத்துவதுங்கிறது பல கோடி முதலீடு செய்கிற இடம். அதனால்
நீங்களே சொன்னீங்க இல்லையா, அவருடைய வெற்றி வந்து அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது என்பது உறுதிப்படுத்த முடியாத ஒரு மனிதரோட போய் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண மாட்டாங்க யாரும். அதனால் தேர்தல் வியாபாரத்திற்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கிறது தான் விஜய் போன்றவர்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கணக்கு தெரியும். உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, திட்டுறதுங்கிறது இருக்குல்ல, இது ஒரு ட்ராமா. நான் அடிக்கிறது மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிறது மாதிரி அழுங்கிற மாதிரி ஒரு ட்ராமா தான் இது. இதுக்கு இந்த சலசலப்புக்கு இருக்கிற எம்எல்ஏ சீட்டில் கூட கொஞ்சம் கேட்கலாம். ஓகே, அப்போ எவ்வளோ வேறு எதுவுமே நடக்காது. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப விசிக்காவும் வைக்கிறாங்க, இதே மாதிரி டோன் வைக்கிறாங்க. பட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும் அதை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் கட்டாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்க. அது இருந்தால் தான் வந்து ஒரு அமைச்சர்கள் நாங்கள் போகணும், இல்லாட்டி தேவையில்லை அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ காங்கிரஸும் விசிகளும் ஒரே டோனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதோட நோக்கம் ஆச்சரியத்தில் பங்கு கிடையாது, கூடுதலான சீட்ஸ் அப்படின்னா எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் திமுக அணிக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது இன்றைக்கு தேர்தல் அரசியல் என்னவாக இருக்குதுன்னா, முன்னாடிலாம் ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து தேர்தலை சந்திப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து மையமாக வச்சு பண்ணுவாங்க. இப்போ தேர்தல் அரசியல் என்பது என்ன ஆயிடுச்சுன்னா, சிறிய கட்சிகள் எல்லா போராட்டத்திலையும் முதன்மை வைப்பான். தேர்தல் அரசியல்னு வருகிற போது சிறிய கட்சிகள் வந்து தனிச்சு போய் நின்றாங்கன்னா 1000-2000 ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாது. ஆனால் பெரிய கட்சிகளோடு இணைகிற போது அவங்களுடைய கட்டமைப்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை அவர்களுக்கு அந்த கட்சிகளுக்கு தரும். கட்சிகளினுடைய அங்கீகாரத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை. அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணங்கிறது ரொம்ப முக்கியமானது. சிறிய கட்சிகளுக்கு என்ன சிக்கல்னா, இப்போ சிபிஎம் வந்து வீரமாக பேசலாம், தேர்தலில் போய் நிண்டியன்னா தோழர் வந்திருக்கிறாருன்னு சொன்னாலும் அங்கேயும் ஆராய்ச்சி எடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காசை கொடுத்துட்டு போயா, நீ என்னவா இருந்தால் எனக்கு என்னையா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தேர்தல் அரசியல் என்று வருகிற போது எதிர்கொள்ள முடியாத சிக்கலை விசிகா போன்ற கட்சிகளோ சிபிஎம் போன்ற கட்சிகளோ எந்த கட்சிகளாக இருந்தாலும், நான் சொல்கிறது கார்ப்பரேட் மயமாக அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து புழங்கக்கூடிய அந்த பெரும் செல்வாக்கு மிக்க கட்சிகளாக இல்லாத சிறிய கட்சிகளுக்கு தேர்தல் அரசியல் என்பது மாபெரும் நெருக்கடி. அதனால் அவர்கள் எவ்வளவுதான் கொள்கை பேசினாலும் நடைமுறையில் இந்த கோட்டை தாண்ட மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. இப்போ விஜயால் வந்து இந்த கூட்டணியை டிஸ்டர்பே பண்ண முடியாது, ஏன்னா அவர் பல விஷயத்துக்கு ட்ரை பண்ணார், பட் அது நடக்காது. அப்போ விஜய் வந்து எப்படி அவரோட களத்தை கொண்டு அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்கறது இருக்கு இல்லையா, நான் கூட்டணியில் இடம் தரேன்னு சொல்றது இருக்கு இல்லையா, ஆட்சியில் இருக்கிறவர்கள் சொல்லுறாங்க. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக சொல்லுமா, இல்லை ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அதிமுக சொல்லுதா? அவங்க அதை பற்றி சொல்லவே இல்லை. தனி பெரும்பான்மையோடு நாங்கள் தான் வெற்றி வருவோம் அப்படின்னு எடப்பாடி திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அமித்ஷா சொன்னதை காது கேட்காத மாதிரியே எடப்பாடி மெயின்டைன் பண்ணுறாரு. அப்படி ஒன்று நடக்கலை, அப்படி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து தப்பாக அடிச்சுட்டாங்கிற மாதிரியே சொல்கிறாரு. நீங்கள் தான் தப்பாக கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் தனி பெரும்பான்மையோட வெற்றி பெறுவோம் அப்படி திரும்ப திரும்ப சொல்கிறார்ல. இப்போ ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருந்தாலும், இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கட்சியாக இருந்தாலும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நோக்கி யாருமே வரலை. யாரெல்லாம் ஆட்சிக்கு வரமாட்டானோ, யாரெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றுவதுக்கு வந்து உத்தரவாதம் இல்லையா, அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வாங்க, நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த பக்கம் யாருமே போக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பனையூர் பங்களா பக்கம், தாவேகா கட்சி அலுவலகம் இருக்கிற பக்கம் ஒரு லெட்டர்பேடு கட்சியாவது போகணும்ல, ஒரு சின்ன கட்சியாவது போய் என்னையா நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறியா, நான் எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கூட முன் வரலையே. அப்போ அவருக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை என்பதை கட்சிக்காரங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் கள அரசியல் என்பது வேறு. ஒரு மாபெரும் நடிகன், மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் தெருவுக்குள்ளே வரும்போது மக்கள் வெள்ளத்தில் மூழ்குவார், அது மட்டும் அது வரைக்கும் உறுதி இருக்கிறது. ஆனால் அது அப்படியே ஓட்டாக தான் மாறும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரையும் பார்த்துட்டோம். நாட்டாம சரத்குமாரை பார்த்துட்டோம், டி ராஜேந்தர் அடுக்குமொழி வசனத்தை பார்த்துட்டான், அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு வந்த ராமராஜனை பார்த்துட்டான், பாக்கியராஜை பார்த்துட்டான், கடைசியாக வந்த உலக நாயகன் கமலஹாசனை பார்த்துட்டான், எல்லாரையும் பார்த்துட்டான். நமக்கு வேடிக்கை பார்ப்பது, நமக்கு ஒரு இந்த வினோதங்களை பார்ப்பது புதிதல்ல. ஆனால் ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறது 2 பேருக்கு தான் ஆயிருக்கு. ஒருவர் எம்ஜிஆர், கடந்த காலத்தில் சற்று கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயகாந்த். இந்த 2 பேர் தான் தேர்தல் அரசியலிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்பட நடிகர்கள் கணக்கில் சேருவாங்க. வேறு யாருக்குமே அது வந்து கைகூடலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. விஜய்க்கு கைகூடுமா இல்லையா என்பது 2026 ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம தீர்மானிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளதெல்லாம் ஒரு சினிமாவில் வந்து கனவு பாட்டு காட்சி மாதிரி இது நடந்துட்டு இருக்கு. ஆனால் சார் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதை வளர்ச்சி நோக்கி நகரும் அப்படின்னா வந்து இந்த திமுக கூட்டணிகளிலிருந்து வளர முடியாது. அதனால் வந்து திமுக தான் பெனிஃபிட் அடையதை தவிர தங்களுக்கு பெனிஃபிட் இருக்க மாட்டேங்குது. ஸோ வந்து நம்ம பெனிஃபிட் அடையினா வந்து இந்த மாதிரியான மாற்று சக்தி நோக்கி நகர்ந்தால் தான் வந்து சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வட்டாரங்கள் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? பெரிய ஆலமரத்தினுடைய அடியில் சிறு செடிகள் கூட வந்து வளராது என்று சொல்லுவாங்க, அந்த நிழலில் வளராதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திமுக என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய அரசியல் கட்சிக்கு கீழே வந்து சிறிய கட்சிகளுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லை
என்று சொல்லுகிற ஒரு கல யதார்த்தம் என்பது கட்சி வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு, காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும் அல்லது விசிகா வளர்க்கணும், ஏதோ ஒரு கட்சியை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும்னா நம்ம ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளராக இருந்தோம்னா நம்ம மக்கள் வந்து நம்மளை கண்டுக்கிற மாட்டான், நம்மளை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால விஜய் போன்ற சக்தியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு இந்த கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஆளுகளுக்குள்ள அந்த ஒரு மன ஓட்டம் இருக்கிறது சில பேருக்கு. அது நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கார்த்திக் சிதம்பரம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ அவரை போன்றவர்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கலாம். ஆனால் அதுக்கு தியாகம் செய்யக்கூடிய மனநிலை வேணும்ல. இந்த முறை எம்எல்ஏல ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, அப்படி நான் நிற்பேன், நான் மக்கள்கிட்ட கூடுதல் தொகுதி வாங்கி நான் எல்லாத்தையும் மக்களை போய் சந்திப்பது தான் காங்கிரஸுடைய அடுத்த கட்ட பணி அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்தால் பரவாயில்ல. நான் இப்போ உடனே எம்எல்ஏ ஆகணும், இந்த தேர்தல் முடிகிற போது நான் எம்எல்ஏ இருக்கணும், அடுத்து நான் எம்எல்ஏ ஆகிறதோடு இல்லாமல் நான் மந்திரியாக ஆகணும்னு அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற அளவுக்கு, மந்திரி சபையில் பங்கு வேணுங்கிற அளவுக்கு குறுகிய கால சாகுபடி அறுவடை பண்ணுறது மாதிரி வேகமாக வளரணும்னு நினைக்கிற மனநிலை இருக்கிறவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இது சாத்தியப்படாது. ஒருவேளை அவங்க மேலிடத்துல இருந்து ஒப்புதல் பெற்றாலும் கூட அது வந்து தேசிய காங்கிரஸுக்கு வந்து ஒரு காங்கிரஸினுடைய தேசிய தலைமைக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஏன்னா காங்கிரஸ் ஒருவேளை நகர்ந்து விஜய் பக்கமோ இல்லை வேறு பக்கமோ போயிட்டாங்கன்னு வச்சுங்க, விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, பாஜக நெருங்கி வந்துடும் திமுகவிட்ட. ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து நமக்கு தர வேண்டிய நிதிகளை தராமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் நலன்கள் பாதிக்கப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களை பெறுவதற்காக வேண்டி நிர்வாக ரீதியாக நாங்கள் பாஜகவோடு கைகுலுக்குவதில் எந்த தவறும் இல்லை என்கிற இடத்திற்கான லாஜிக்கை காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி தரக்கூடிய மிகப்பெரிய அபாயகரமான ஒரு விஷயம். திமுகவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும். திமுகவிற்கு ஒரு வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி தந்ததாக மாறிடும். அதனால காங்கிரசின் தேசிய தலைமை ஒருபோதும் திமுகவை விட்டு நகராமல் பார்த்துக் கொள்வார்களே தவிர, நகர்ந்து விஜய் பக்கம் வரைக்கும் அப்படி கொஞ்சம் பனையூர் வரைக்கும் போயிட்டு வரலாம், வாக்கா போயிடலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தேசிய அளவில் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அரசியலுக்கு அது எதிரானதாக முடிந்து வரும். அப்போ காங்கிரஸ் தொடர்ச்சியாக திமுகவோட பயணப்படுறது தங்களுடைய வளர்ச்சி பெரிய வளர முடியாமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து பாஜக இந்த அலைன்ஸ், பாஜக டிஎம்கே அலைன்ஸ் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் கவனமாக இருக்காங்க. அப்படிங்கிற நிச்சயமாக பாஜகவினுடைய கூட வந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பை திமுகவுக்கு ஒரு நாளும் காங்கிரஸ் தராது. அதற்கு ராகுல் காந்தி ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார். திமுகவுமே அந்த நிலைப்பாட்டிலே வந்து சரிந்து போவது என்பது அவர்களுக்கு அரசியல் ரீதியாக வீழ்ச்சியை தான் தரும். ஒருவேளை பாஜகவோடு நம் நிர்வாக ரீதியாக சில பலாபலன்களை பெறுவதற்காக அப்படி ஒரு கூட்டணி வைத்து கொண்டால் பரவாயில்லை, குறைந்தபட்ச திட்டங்கள் வைத்தால் பரவாயில்லை என்கிற இடத்தை நோக்கி திமுக நகர்ந்தால் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற சக்திகள், இடதுசாரிகள், சிறுபான்மை மக்கள் எல்லாருடைய வாக்கு வங்கியும் அவர்களுக்கு எதிராக திரும்பும். அது திமுகவை பலவீனப்படுத்தும். எனவே திமுகவும் சித்தாந்த ரீதியாக இந்த போரை தக்க வைத்துக் கொள்ளத்தான் விரும்புவார்களே தவிர, பாஜகவுக்கு எதிரான போரிலே தாங்கள் தான் மாவீரர்கள் என்று காட்டிக்கொள்ள விரும்புவார்களே தவிர கரைந்து போக அவர்களும் விரும்ப மாட்டார்கள். காங்கிரசின் தலைமையும் இது போன்ற விபரீதமான ஒரு முடிவை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பளிக்க மாட்டார்கள். எனவே விஜய் மீது அவர்களுக்கு ஒரு கண் இருக்கும். அது இந்த தேர்தலுக்காக பயன்பாட்டிற்கு அது வராது. அடுத்த தேர்தலில் விஜய் மதச்சார்பற்ற சக்தியாக தன்னை தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருந்தால், உறுதிப்படுத்தினால் நீங்கள் சொல்வதற்கான சாத்தியம் வந்து அடுத்த தேர்தல்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சார் வந்து இப்போ திமுக இடத்துல இருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ மத்திய அரசோட எதிர்க்கக்கூடிய அரசியலை செஞ்சுக்கிட்டு, அதாவது நீங்கள் நிர்வாகத்தில் இருந்துக்கிட்டு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்தீங்கன்னா அது வேற விஷயம். நீங்கள் ஆளுங்கட்சி இருந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நீங்கள் எதிர்த்து அரசியல் செய்கிற விஷயங்கள் அப்படின்னும்போது நிர்வாக ரீதியாக தொடர்ச்சியாக பல பிரச்சனை சந்திக்கிறோம். நிதி சார்ந்த விஷயத்தில் நம்ம நிறைய சந்திக்கிறோம். நான் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து திமுக தங்களோட தேர்தல் வாக்குறுதி பல விஷயங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்குது. அது காரணம் பண பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஃபைட்டை இப்போ அடுத்து 26 ஜெயிச்சும் திரும்ப அடுத்து 29 வரையும் மோடி தான் இருக்க போகிறாரு. அப்போ இப்படியே தான் அடுத்த இந்த எலெக்ஷன் போகுது அப்படின்னா இப்போ திமுக நிறைய நெருக்கடி இருக்குல்ல, ஃபினான்சியல் எதுவும் நெருக்கடி இருக்குல்ல, அதை எப்படி எதிர்கொள்வாங்க? அப்படி ஒரு நெருக்கடி இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியிட்ட அவர்கள் அதிகமாக விளையாட்டை வைத்துக் கொள்வதற்கு அவங்க தயங்குவாங்க. ஏன்னா பின்னாளில் வந்து அவர்களுக்கு அவங்களுடைய தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால தான் பாஜக தோற்று போனது என்று பாஜகக்காரே கட்சி வளர்க்க முடியாமல் போயிடும், உங்களால் தான் நாங்கள் வந்து உன்னால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன்னு ஆயிருங்கிறதுக்காக வேண்டி அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து அவர்களுக்கும் வரும். ஒரே மாதிரியான அணுகுமுறையோடு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் வந்து இருக்கும்னு நான் நம்பலாம். அவங்ககிட்ட அது சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறீங்க? நிச்சயமாக அதற்கான மாற்றத்தை அவர்களே நிகழ்த்த வேண்டிய கட்டாயம், காலத்தின் கட்டாயம் ஏற்படும். சார் தமிழக அரசியலினுடைய அடுத்த கட்டம் எதை நோக்கி நகர்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி.